நியர்பை டெம்பிள் நியர்பை எடுத்து போகலாம். நீங்கள் செல்லு செப்பல் மட்டும் இங்கே வச்சு போக மாட்டாங்க. ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த எபிசோடில் நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சம்பல்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நம்ம இங்கேருந்து பூரி ஜெகநாத் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இது புவனேஸ்வர் சீரீஸில் 6வது வீடியோ. முதல் 5 வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். நாங்கள் பூரி கோயிலுக்கு வந்தே பாரத் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயினை அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்க தனியாக வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹாட் வாட்டர் வேணும்னா கேட்டோம்னா ஹாட் வாட்டரும் கொடுக்குறாங்க. சம்மரில் ட்ராவல் பண்ணுறதுக்கு இது சரியான ட்ரெயின்னு சொல்லலாம். ஏன்னா வந்தே பாரத் ட்ரெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸி. பட் டிக்கெட் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான், ஆனாலும் ஒர்த்து. நான் இந்த ட்ரெயினில் முதல் முறையாக ட்ராவல் பண்ணேன். அதனால தான் எனக்கு இது ட்ரெயினா இல்லை ஃப்ளைட்டா அப்படிங்கிற டவுட் வந்தது. அந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெயினில் ஒரு டிஸ்பிளே இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் இந்த ட்ரெயின் எங்கே இருக்குது, அடுத்த ஸ்டேஷன் என்ன, நாம் இந்த ட்ரெயினில் எவ்வளோ ஸ்பீட் போயிட்டுருக்கோம், அடுத்த ஸ்டேஷனு இல்லைன்னா டெஸ்டினேஷன் வந்து எந்த டைமில் போய் சேரும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ட்ரெயின்லையுமே இந்த ஃபெசிலிட்டி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் நைட்டு 10 மணி இருக்கும். பூரி ஜெகநாத் டெம்பிள் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் இன்னும் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணவே இல்லை ஸ்டே பண்ணுறதுக்கு. ஸோ அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். नियरबाई टेम्पल नियरबाई 700 800 वो नियरबाई टेम्पल 1500 टेम्पल के पास में इधर के समुद्र होगा, मंदिर भी होगा. ओके 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 நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே டெம்பிள் நியர்பை ரூம்ஸ் எதுவும் ஸ்டே பண்ணுறது இருக்குமான்னு கேட்டிருந்தோம். அவர் அங்கே தான் கூப்பிட்டு போயிருந்தாரு. ஆனால் நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பை ரூம்ஸ் பார்த்தோம். பட் எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் பூரி கோயில் வரீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி பீச் சைடு வந்துடுங்க. பீச் சைடு வந்து நிறைய ஹோட்டல்ஸு ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் தங்கிக்கலாம். நாங்கள் போனது கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுச்சு. அப்படிங்கிறதுனால எங்களால் பெருசாக ரூம்ஸ் எல்லாம் சர்ச் பண்ண முடியல. ஆட்டோக்காரர் என்ன சொன்னாரோ அங்கே தான் போய் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் கீழேயே பார்த்தீங்கன்னா பைக் ரெண்டல்ஸ் அவைலபிள் இருந்தது. ஆதார் கார்டு மட்டும் மேண்டட்டரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பூரி டெம்பிள் அதை நியர்பை பிளேசஸ்லாம் போய் பார்க்கணுன்னா அந்த பைக் ரெண்டல் வேணும்னா எடுத்துக்கோங்க. தங்கி இருந்த ரூமோட அவுட்லெட் நான் இப்போ காமிக்கிறேன். டிவி, லாங் சைஸ் பெட்டு, வாட்டர்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க. ரெஸ்ட் ரூமு மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ நாங்கள் 1 நைட் தான் அங்கே ஸ்டே பண்ணோம். அதுக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணாங்க. மார்னிங்கே நாங்கள் வெக்கேட் பண்ணிட்டோம். ஸோ மார்னிங் வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு பூரி கோயில் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நியர்பை பிளேசஸ்லாம் பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். பேகு பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்ஸ்லேயே நீங்கள் இங்கே வச்சுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், ஈவினிங் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் தேவையான திங்ஸ் மட்டும் சின்ன பேக்கில் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த டீ ஷாப்லாம் சொல்லிட்டு வந்துட்டோம். டீ ஷாப்பாக நார்த் இந்தியா வந்துட்டாலே எல்லா டீ ஷாப்லையுமே ஈவன் ரயில்வே ஸ்டேஷனில் கூட டீ வந்து அளவாக தான் கொடுப்பாங்க. நம்ம இங்கே சென்னையில் வந்து ரெகுலர் லார்ஜ்னு சொல்லிட்டு 2 இருக்கும். பட் அங்கே வந்து ரெகுலரோட ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. ஒரு 4-5 சிப்புக்கு தான் வரும்னு நினைக்கிறேன் டீ அங்கே கொடுக்குற டீ. ஸோ ரொம்ப சின்ன கிளாஸில் தான் கொடுப்பாங்க. நாங்கள் குடித்த இந்த கடையில் வந்து நிறைய டீ வெரைட்டிஸ் இருந்தது.
மசாலா டீ, ஜிஞ்சர் டீ அது இது நிறைய இருந்தது. பட் நாங்கள் நார்மல் டீ தான் குடித்தோம். 200 கேட்குறாரு. பூரி டெம்பிள் காலையில் 10 மணியோட க்ளோஸ் ஆகும். ஸோ அதனால் ஆட்டோ பிடிச்சி சீக்கிரம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறாப்புல. ஸோ அதனால் ஆட்டோ பிடிக்கலான்னு பார்த்தா ஆட்டோக்காரன் எங்கே அங்கன்னு கை காமிச்சிக்கலாம் பாருங்க. दो आदमी 100 रुपये नियर बाई भैया 100 रुपये கேட்டிருக்காரு ஆட்டோக்கு. எஸ் भैया போலாம். ஆட்டோ நிறுத்திட்டாரு. ஓகே தேங்க்யூ பை. இந்த ஆட்டோக்கார் இறக்கி விட்ட இடத்துல இருந்து 100 மீட்டர் தான் கோயில் இருக்குன்னு சொன்னாரா. பட் நாங்கள் நடக்கிறோம் கிட்டத்தட்ட 1.5-2 கிலோமீட்டர் கிட்ட நடக்கிறோம். கோவில் அவ்வளோ தூரத்தில் இருந்துச்சு. பட் ஆட்டோக்கார் எங்களை முன்னாடியே இறக்கி விட்டாரு. என்ன கோயிலுன்னு தெரியல. இங்க இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ்ல இருக்கிற கோயில். ஸோ நாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து லெஃப்ட்டில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து கோயில் இருக்கும். இங்கேருந்து பார்த்தாலே அந்த கோயில் தெரியும். கோயிலுக்குள்ளே செல்ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் செல்ஃபோனு பேக்கில் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தோம். பார்த்தா லெஃப்ட் சைட்லேயே எங்களுக்கு செல்ஃபோனு பேக் வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இருந்தது. கோயில் நிர்வாகத்தோடது இல்லை. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், கோயில் நிர்வாகத்தோட செல்ஃபோனு பேக் வைக்கிற ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டே வந்திருந்தோம். இங்கே ரைட்டில் தெரியுது பார்த்தீங்களா, இது வந்து பேங்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஏதோ மியூசியம் இல்லை அருங்காட்சியகம் அப்படி தான் நினச்சேன். இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓல்டு பில்டிங் எதுவுமே வந்து ரீஅசம்பிள் பண்ணாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த கட்டிடக்கலையை அப்படியே பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பேட்டரி கார்ஸ் எல்லாமே வந்துட்டா கூட சைக்கிள் ரிக்ஷாஸ் அவைலபிள் இருக்குது இந்த ஊரில். எனக்கு இதை பார்க்கும்போது 1980களில் படங்களில் பார்த்த சீன்ஸ்லலாம் இது மாதிரி ரோடு வரும். இந்த ரோட்டில் இது மாதிரி சைக்கிள் ரிக்ஷாஸ் ஓடும். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் சினிமாவில் பார்த்த மாதிரி எனக்கு இங்கே நினைவு வந்துச்சு. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கிராண்ட் சென்டர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஆல்சோ. தலைவர் வந்து இப்போ பேக்லாம் எங்க வைக்கிறதுன்னு கேட்குறது. ஸோ ஒரு வழியாக நாங்கள் வந்து பேக்கு செப்பல்லாம் எங்கே வச்சுட்டு கோயில் நிர்வாகத்தோட ஸ்டாண்டு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெஸ்ட் இருந்துச்சு. நீங்கள் வந்து இங்கே செப்பல் செல்லு வேணால் வச்சுட்டு போகலாம், பட் பேக் வந்து நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகலாம், கோயில் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், அலோடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேக் வெயிட்டாக இருக்கே, எதுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி யோசித்தோம்.
பட் வந்து பேக் வைக்கணும்னா சைடில் ஒரு ப்ரைவேட் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அங்கே வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் இங்கேயே வச்சிடுறோம், பேக் வேணால் கையில் எடுத்துக்கிறோம்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பேக் எடுத்துட்டு போலாம், நீங்க செல்லு செப்பல் மட்டும் இங்க வச்சுக்க மாட்டாங்க, நாங்க பேக் எடுத்துட்டு கீழே நினைக்கிறோங்க அப்படின்னு யோசிக்கிறோம். மொபைலையும் செப்பல் கொடுத்துட்டு செப்பல் வந்து இந்த பேக்ல போடணுமா? जी बैग चप्पल ஓகே ஒரே பேக்ல போட்டுடலாம் டாப்ல. ஓகே ஓகே இதோட வீடியோ எண்ட் பண்ணிப்போம், வந்து சந்திக்கலாம். ஸோ பேகை அங்கே நாங்கள் வச்சுட்டு பூரி கோயில் உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம். வந்து செல்ஃபோனு செப்பல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இட்லி எங்கள் வீட்டில் அவைலபிள் இருக்குது. ஸோ இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த கடையை பாருங்க. பாருங்க இட்லி அவைலபிள், இட்லி வடை சாம்பார். இந்த வடை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வயிற்று கீதை கலக்குன்னு பயமா. Only idli, how much? One plate. कितना रुपया? कितनी पर इंडियन சாப்பிடலாமா? 5 ரூபா தான். வேற எதுவும் வேணாம். சட்னி 5 எவ்வளோ? சட்னி பொடி போட்டாரு, அதுக்கு மேல ஏதோ தால் மாதிரி ஊட்டப்படுது. ரெண்டு பக்கமா தால் வச்சிருக்கிறாங்க. மேல உருளைக்கிழங்கா இல்ல பூசணிக்காவா தெரியல, அதோட இது ஊத்துறாங்க. இங்க வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு டிஷ். ஐயோ என்னன்னு தெரியலையா, தயிரா? காரத்துக்கு தயிர், அப்புறம் எதுக்கு இது போடுறீங்க? கொத்தமல்லி மேல நிறையா போட்டு என்னம்மா கேட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, இதுதான் ஒரு 50 ரூபா 30 ரூபாண்ணா? 30 ரூபா இது இந்த டிஷ்ஷு. இட்லி நம்ம ஊர் இட்லி, ஆனா இவங்க வந்து மசாலா பேல்பூரி மாதிரி போட்டு தராங்க. சரி, நம்ம இந்த பூரி ஜெகநாத் கோயிலோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாமா? இந்த கோயிலோட மூலவர் வந்து ஜெகநாதர் அப்புறம் பாலபத்திரர் அப்படின்ற பேரில் அழைக்கப்படுது. இந்த கோயிலில் இந்த சிலை வந்து முகம் மற்றும் கைகள் மட்டுமே தெரிகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலின் ஜெகநாதர் திருமேனி வந்து மரத்தால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயிலோட சிலை மரத்தால் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மூலவரோட திருமேனி தேவையான உரிய சடங்குகளோட மாற்றப்படும் அப்படின்னும், ஒரு புதிய மரத்தால் செதுக்கி தான் அமைக்கப்படுது அப்படின்னும் சொல்கிறாங்க. பூரி ஜெகநாத் கோவில் 12ஆம் நூற்றாண்டில் கீழே கங்கர் குல அரசர் ஆனந்தவர்மர் சோடங்கனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் மூலவரான ஜெகநாதர், பாலபத்திரர், சுபத்திரை தனித்தனியாக 3 தேர்களில் ஏற்றி ஊர்வலம் வரும் நிகழ்வான ரத யாத்திரை திருவிழா ஆண்டிற்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது. அது வந்து ஆடி பௌர்ணமியில கொண்டாடுறாங்க. அன்னைக்கு துவங்கி கண்டினியூஸா 9 நாட்கள் அது வந்து கொண்டாடப்படுது. சைத்தன்ய பிரபு அப்படின்னு அழைக்கப்படுற மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர் ஒடிசால வைணவ பக்தி நெறியை பரப்பியவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து பூரி ஜெகநாதரால் கவரப்பட்டு பல ஆண்டுகள் பூரியில் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக புகழ் வாய்ந்த பூரி
ஜெகநாத் கோயிலோட தேரோட்ட திருவிழால லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்கிறாங்க உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு 16 சக்கரங்களை கொண்ட சிவப்பு மஞ்சள் நிற தேரில் உற்சவ மூர்த்தியான பூரி ஜெகநாதரும் 14 சக்கரங்களை கொண்ட சிவப்பு பச்சை நிறமுடைய தேரில் பலபத்திரரும் 12 சக்கரங்கள் கொண்ட சிவப்பு கருப்பு நிற தேரில் சுபத்ரா தேவியும் எழுந்தருள்வார் அப்படின்னு சொல்றாங்க. பாரம்பரிய வழக்கப்படி தேரோடும் வீதியை வந்து தங்கத்தாலான துடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணுவாங்களாம். அந்த நகர மன்னர் வந்து பூரி நகர மன்னர் கஜபதி. முதல்ல பலபத்திரர் தேரும், அதுக்கு பின்னாடி சுபத்ரா தேவியோட தேரும், கடைசியா தான் ஜெகநாதரோட தேரும் புறப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தேர் புறப்பட்டதும் குண்டிஜா கோயில் போற வழியில இருக்கிற மௌசிமா கோயில்ல தான் ஜெகநாதர் ஓய்வு எடுப்பார் அப்படின்னும், அங்கிருந்து மறுபடியும் தேர்கள் புறப்பட்டு பூரி கோயில மறுபடியும் வந்தடையும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக புகழ் வாய்ந்த தேர் வந்து ஆண்டுதோறும் 45 அடி உயரமும் 35 அடி அகலமும் கொண்ட புதிய தேர் மரத்தால் கட்டப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் பூரி கோயில் போய் சாமிலாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு பூரி கோயில் எதிர்க்க வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டோம். ஸோ கடத்தெரு பக்கம் போய் ஏதாவது பிரசாதம் இல்லை அங்கே ஃபேமஸாக என்ன கிடைக்குது போய் வாங்கலாம்னு சொல்லி கிளம்பணும். இதுதான் ஜிலேபி, அப்புறம் இந்த பிரசாதம் எல்லாம் விற்கிறாங்க வெளியில. இது ஃபுல்லாவே இந்த இது விற்கிறது தான், அதெல்லாம் ஜிலேபி விற்கிறது தான் நினைக்கிறேன். இது என்ன ஜிலேபி தானே? ஜிலேபி இல்ல, அவன் ஊர் பேர் வேற ஏதோ பேர் வரும். நம்ம ஊர்ல இது கூட வச்சு பண்டிகைகள் எல்லாம் வச்சு जी नेम का 121 kg. नो नो नेम स्वीट नेम खाजा 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 कजी खाजा 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 ये फेमस है. பகவானோட பிரசாதம் தான் படைப்பாங்களாம். லட்டுக்கு பதில் திருப்பதியில லட்டுக்கு பதில். ஓகே தேங்க்யூ பையன். திருப்பதி லட்டு. This one is famous from here. Kaja. Kaja. காஷா கவர் போட்டு கொடுக்குறாப்புல. தேங்க்யூ பையா, வாங்கியாச்சு. இந்த ஊர் கடைக்காரன்னு நினைக்கிறேன். பசங்களுக்கு जी 100 கொடுக்க சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ பையா. யுவர் நேம்? ஸ்ரீராம். ஸ்ரீராம். எதுனா வாங்கி வாங்கி வாங்கி. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஃபியூச்சர் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.